Sorry ass DJ. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சங்கருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில. பேக் டு பேக் ஒரு ஃப்ளாப் படங்களாக கொடுத்துட்ருக்காரு. இந்தியன் 2 ஆகட்டும், இப்போ வந்த கேம் சேஞ்சர் படமாகட்டும், இதுவும் கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு தான் நம்பி போய் உள்ளே போய் உட்காந்தோம். பார்த்தா வந்து சங்கர் பட கதையை சுட்டு சங்கருக்கே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த அளவுக்கு ஒரு தெலுங்கு ஆடியன்ஸே ட்ரோல் பண்ணி கழுவி ஊத்துற அளவுக்கு தான் இருக்குது இந்த படம். அதுவும் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போது இன்னும் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்குது கேம் சேஞ்சர் படம். மற்றபடி படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ராம் சரணோட ஆக்டிங் நல்லா இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2லேயும் அதே தான் பண்ணாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து டம்மி பண்ணி தாட்டி விட்டாங்க. இந்த படத்துலேயும் டம்மி பண்ணி தான் தாட்டி விட்றாங்க. ஒரு நல்ல ஆக்டரை வந்து யூஸ் பண்ணிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சங்கர் பேக் டு பேக் வந்து ஒரு ஃபெயிலியர் கொடுக்கும்போது வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்து வியந்த சங்கரா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கேம் சேஞ்சர் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.